செக்ஷன் 8A காம்போசிட் சப்ளை, செக்ஷன் 8B மிக்சட் சப்ளை. இந்த இதில் என்ன வரும் அப்படின்னா, சப்ளை இதுக்கு முன்னாடி வந்து செக்ஷன் 7ல் என்ன பார்த்தோம், சப்ளைனா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் சப்ளைனா எதெல்லாம் சப்ளையில் வராது அப்படின்னு பார்த்தோம். சப்ளைனா என்ன, சேல், எக்ஸ்சேஞ்ச், பார்ட்டர், இதெல்லாம் கன்சிடரேஷன், வேல்யூபிள் கன்சிடரேஷன் இருக்கணும். ஒரு சேல்ஸ் நடக்குது அப்படின்னா சப்ளைன்னு பார்த்தோம். இது ரெண்டுலேயும் என்ன வரும் அப்படின்னா, 2 or more சப்ளைஸ், ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸை சேர்ந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது காம்போசிட் சப்ளையில் வரும். மிக்சட் சப்ளை அப்படின்னா 2 or more ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறாங்க, 2 or more சப்ளைஸ் இருக்குது. இது ரெண்டுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, காம்போசிட் சப்ளை அப்படின்றது நேச்சுரலி பண்டில்டு. ஒரு 2-3 ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அது வந்து ரெண்டுமே இன்டர்லிங்க்டாக இருக்கும், கனெக்டடாக இருக்கும். இது இல்லைன்னா அது வராது, அது இல்லைன்னா இது வராது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் மிக்சட் சப்ளை வந்து சம்மந்தமே இல்லாத ப்ராடக்ட்ஸை வந்து லிங்கே இருக்காது, ரெண்டுக்கும் ஒரு லிங்க்கும் கிடையாது, சம்மந்தமே இல்லாமல் அதை ரெண்டையும் சேர்த்து சேல் பண்ணுறது தான் மிக்சட் சப்ளை. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மெயின் மோட்டிவ் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்றது தான் உங்களோட மெயின் மோட்டிவ். ஆனால் அப்படி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மீல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க ஃப்ளைட் டிக்கெட்டில், ஒரு மீல்ஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க ஃப்ளைட்டில் அப்படின்னா இது வந்து காம்போசிட் சப்ளை. ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஃபுட்டு கொடுப்பாங்க, அது வந்து காம்போசிட் சப்ளை. அதுக்கு ரெண்டுக்கும் லிங்க் இருக்குது. ஸோ ஃபுட்டு வந்து மெயினான விஷயமா இல்லை வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது மெயினான விஷயமான்னு பார்த்தா, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது தான் நம்மளுக்கு மெயினான விஷயம். ஃபுட்டு சாப்பிடணும்னு நினச்சா வீட்லேயும் சாப்பிடலாம், இல்லை ரெஸ்டாரண்ட்டில் எங்கேயாச்சும் போய் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது தான் உங்களோட மெயின் மோட்டிவ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல். அதுதான் பிரின்சிபல், உங்களோட மெயின் மோட்டிவ் என்னவோ அதுதான் பிரின்சிபல் சப்ளை. ஸோ இந்த ட்ராவல் பண்ணுற டிக்கெட் இருக்குல்ல, ப்ளெயினோட டிக்கெட் ரேட், அந்த ரேட்டில் வந்து ஜிஎஸ்டி வரும். மீல்ஸுக்கு எவ்வளோ செலவானாலும் அதில் ஜிஎஸ்டி வராது, அது வந்து நேச்சுரலி பண்டில்ட், அதுதான் காம்போசிட் சப்ளை. மிக்சட் சப்ளை அப்படின்னா, இப்போ ஒரு கிஃப்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து சாக்லேட் இருக்குது, டாய்ஸ் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது. சாக்லேட்டுக்கும் டாய்ஸ்க்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. சாக்லேட்டு வாங்கினா தான் டாய்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, சம்மந்தமே இல்லாதது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா மிக்சட் சப்ளை. இதில் வந்து எது பிரின்சிபல் சப்ளை அப்படின்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இது ரெண்டுமே எதுக்குமே லிங்க் கிடையாது. அதனால் இப்போ எதில் வந்து ஹையஸ்ட் ரேட் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சாக்லேட்டுக்கு இருக்கா, இல்லை ட்ரெஸ்ஸுக்கு இருக்கா, இல்லை டாய்ஸ்க்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சப்போஸ் சாக்லேட்டுக்கு தான் ஹையஸ்ட் டேக்ஸ் ரேட் இருக்குது அப்படின்னா அந்த கிஃப்ட்டு மொத்தத்துக்கும் சேர்த்து சாக்லேட்டுக்கு என்ன ஜிஎஸ்டி ரேட் இருக்கோ அதுதான் அந்த கிஃப்ட் ஹேம்பருக்கு வரும். ஹையஸ்ட் ஜிஎஸ்டி இஸ் ஆன் ஹையஸ்ட் ரேட். அதுவே காம்போசிட் சப்ளை அப்படின்னா ஜிஎஸ்டி இஸ் ஆன் பிரின்சிபல் சப்ளை, இஸ் ஆன் ஹையஸ்ட் ரேட். அதுவே காம்போசிட் சப்ளை அப்படின்னா ஜிஎஸ்டி இஸ் ஆன் பிரின்சிபல் சப்ளை. இதுதான் செக்ஷன் 8A அண்ட் செக்ஷன் 8B.